நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஹேர் நல்லா அடர்த்தியாக லாங்காக வளர வைக்கிறதுக்குமான ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. எனக்கு ஹேர் க்ரோத் இருக்குது, ஆனால் அது வேகமாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன்னா அது இந்த ஹேர் பேக் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்கள் முடி வந்து 2 மடங்கு ஃபாஸ்ட்டாக வளரும். எப்பயும் உங்களுக்கு இருக்கிற க்ரோத்தை விட 2 மடங்கு வந்து ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சில் டே வந்து பார்த்திங்கன்னா 25, பேக் வந்து 13. நான் இன்றைக்கி 13ஆவது என்ன பேக் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடியை 2 மடங்கு ஃபாஸ்ட்டாக வளர வைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இந்த பேக்கை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத்தன் பண்ணும். உங்களுக்கு ஒரு 1 மந்தில் இவ்வளோ தான் முடி வளருது அப்படின்னா இந்த பேக்கை யூஸ் பண்ணும்போது அந்த 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ அப்படியே டபுளாக மாறும். அதுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்கள் ஹேரில் ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும், ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். எனக்கு முடி நீளமாக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுறதாங்க எனக்கு பெரிய மோட்டிவேஷனே. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்கேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, வெந்தயம் தான். இந்த சம்மருக்கு நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டில் இதுவும் ஒன்று. வெந்தயம் சேர்த்துக்கலாம் நம்ம உடல் சூடும் குறையும், நம்ம ஹேர் க்ரோத்தும் ஃபாஸ்ட் ஆகும். இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம முடி வளர்ச்சியில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். நம்ம ஹேருக்கு தேவையான அயன் கண்டென்ட்டு, ப்ரோட்டீன் கண்டென்ட்டு, நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே இந்த வெந்தயத்தில் இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டாக இதை எடுத்திருக்கேன். நான் ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு நான் செகண்டாக எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் செம்பருத்தி இலைகள் தான். உங்களுக்கு பூ கிடைச்சாலும் எடுத்துக்கலாம், இல்லை வெறும் இலை மட்டும்தான் கிடைக்கிது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது சேர்த்துக்கலாம் நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமலும் நம்ம ஹேருக்கு ஒரு நேச்சுரல் ஷாம்பூவாகவும் இது இருக்கும். நம்ம ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கு இதுவுமே ஒரு முக்கியமான பொருள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீசனுக்கும் எல்லா ஹேர் டைப் இருக்கிறவங்களுக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட் அப்படின்னா அது இந்த செம்பருத்தி இலைகள் தான். அதனால் நான் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 இலைகள் கிட்ட எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 இலையிலேருந்து 15 இலை வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கலாம். செகண்ட் இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை, தேர்ட் இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை. நான் இன்றைக்கி மொத்தமே 3 இன்க்ரீடியண்ட்டு தான் எடுத்திருக்கேன். அதில் 3ஆவதாக நான் எடுத்துக்கிட்டது கறி லீவ்ஸ், கருவேப்பிலை. கருவேப்பிலை எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடியை க்ரோத் ஆகும்போதே, அதாவது வளரும் போதே நல்லா கருகருன்னு வளர வைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேருக்கு இந்த ஜென்ரேஷனில் வரக்கூடிய ஒரே ப்ராப்ளம் க்ரே ஹேர், ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் தான். அதுக்கு இது ரொம்பவுமே சொல்யூஷனாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நான் வெந்தயம் ஊற வச்ச தண்ணியோடவே அரைக்கும்போது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வெந்தயம் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நமக்கு பேக் வந்து கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்கும். நான் இவ்வளோ தண்ணி சேர்த்துமேவும் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு பேக் எப்படி இருக்குன்னு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தண்ணி நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எப்போயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் வெந்தயம் பேக்கோ கரிஞ்சீரகம் பேக்கோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு டஸ்ட் எதுவும் நம்ம ஹேரில் இல்லாமல் நல்லா ஈஸியாக வாஷ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா பேக் வந்து உங்களுக்கு ஒரு க்ரீமியாக இல்லாமல் ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது இப்படி யூஸ் பண்ணுறதுனால ஒரு தப்பும் இல்லை, நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். நான் இது கூட ஆயில் எதுவுமே சேர்க்காமல் இப்போ நான் ஹேருக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நான் வெந்தயம் பேக் அப்படின்றனால நான் நைட்டே ஹேரில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் ட்ரை ஹேரில் வந்து வெந்தயம் யூஸ் பண்ணலை. நம்ம வெந்தயம் பேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நீங்கள் வந்து ஹேரில் கண்டிப்பாக ஆயில் ஹேரில் தான், வெந்தயம் பேக்குன்னு இல்லை, எந்த ஒரு பேக் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்ம ட்ரை ஹேரில் எப்போயுமே அப்ளை பண்ணக்கூடாது. அது நம்ம ஹேரை இன்னுமே வந்து ட்ரை ஆக்கி நம்மளுக்கு ஹேர் ஃபால் அதிகமாகவும், ஸ்பிளிட்டன்ஸ் ஆகவும், நம்ம ஸ்கேல்ப்பு ட்ரை ஆகவும் ரொம்ப நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஸ்கேல்ப்பு ட்ரை ஆனாலே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டேண்ட்ரஃப் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் ட்ரை ஹேரில் வந்து எப்பயுமே பேக் வந்து அப்ளை பண்ண வேண்டாம்.
நான் வந்து இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் வந்து ஷாம்பு ஷேக்கா எதுவுமே யூஸ் பண்ணாமல் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணி இந்த பேக்கை வச்சு தான் வாஷ் பண்ண போகிறேன். அதனால் நான் டீப் ஆயிலிங் பண்ணலை, நார்மல் ஆயில் தான். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை ஷாம்பு வாஷ் பண்ண போகிறீங்க, அதாவது பேக் மட்டுமே யூஸ் பண்ணாமல் ஷாம்பு ஷேக்கா ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் ஹேரில் வந்து டீப் ஆயிலிங்கே பண்ணிக்கலாம். நீங்கள் ஷாம்பு ஷேக்கா யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் ஹேரில் நல்லா ஆயில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஆயில் இருக்குது, ஆனால் நிறையா இல்லை. நம்ம எப்பயும் ரெகுலராக வைக்கிற அளவுக்கு ஆயில் வச்சுட்டு நான் பேக் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம முடிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம முடியோட க்ரோத்தை வந்து ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு என்ன தான் ஹேர் ஃபால் எவ்வளோ இருந்தாலும் அதை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முடி அசுர வேகத்தில் வளர வைக்கிது அப்படின்னா நிறையா பேர் சொல்லுவாங்க இல்லையா, அது பொய்யெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் இந்த வெந்தயத்தை வந்து உங்கள் ஹேரில் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த அசுர வேகம் உங்கள் ஹேர்லேயே இருக்கும். அந்தளவுக்கு நமக்கு வந்து இந்த வெந்தயம் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹேரை வந்து ட்ரை ஆக்காமல் இல்லை, நம்ம ஹேரில் வந்து எந்த ஒரு ஹேர் ஃபால் இல்லாமல், ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல், ஹேர் ட்ரைனஸ் இல்லாமல் நல்லாவே நம்ம ஹேரை க்ரோத் பண்ணுறதுக்கு வெந்தயம் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம உச்சந்தலை இருக்குது இல்லையா, ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வெந்தயத்தை யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஈரப்பதத்தோடு மாய்ஸ்சரைஸ் ஆகும். அப்படி ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து நியூ ஹேர் வந்து க்ரோத் ஆகும். அதுக்கு இந்த வெந்தயம் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செம்பருத்தி இலையும் கருவேப்பிலையோட பெனிஃபிட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். செம்பருத்தி இலைகள் சேர்த்துக்கலாம் நம்ம ஹேருக்கு நேச்சுரல் ஷாம்புவாகவும் ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறனால நம்ம ஹேரை வந்து நல்லாவே கருகருன்னு வளர வைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கை ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ஷாம்பு ஷேக்கை ஏதாவது யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ணலை, இந்த பேக்கை மட்டுமே யூஸ் பண்ணி தான் என் ஹேரை நான் வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி என்னோட ஹேரில் வந்து நான் வீடியோக்குள்ளே சொன்ன மாதிரியே ஷாம்பு ஷேக்கா எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஹேர் பேக் மட்டுமே யூஸ் பண்ணி ஹேரை வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வாரத்துக்கு மேக்ஸிமம் 1 டைம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலே போதும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வெந்தயமும் அதில் செம்பருத்தி இலையும் சேர்த்துருக்கோம். அது நேச்சுரலாகவே நம்ம ஹேருக்கு ஷாம்பு தான். நான் என் ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லாவே ஆயில் வச்சுருந்தேன். ஆனால் இந்த பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என் ஹேரில் நல்லாவே ஆயில் குறைஞ்சிருச்சு. அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால் நீங்களுமே இந்த மாதிரி வெந்தயம் பேக் யூஸ் பண்ணுறீங்க, செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஷாம்பு ஷேக்காயை அவாய்ட் பண்ணிடுங்க. கண்டிஷனும் கூட தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் வெளியே போகிறீங்க, ஒர்க்குக்கு போகிறீங்க, உங்களுக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்குன்னா மட்டும் உங்கள் ஹேருக்கு நீங்கள் ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் பேக் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வாஷ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் டே வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.